சீன அதிபர் வந்து போனாரு. ஜம்மு காஷ்மீரில் வெள்ளம் குறைஞ்சது. ஆசிய விளையாட்டு போட்டி ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நாட்டு நடப்புல ஊர் உலகத்துல என்னதான் நடந்தாலும் அறக்க பறக்க ஓடி உடைக்கிற நேரத்துல ஆறாமற நீங்க குறிக்க பல்சுவை செய்திகளோட பரபரப்பா வந்திருக்கு நம்ம பேப்பர் தோசை. தந்தனக்க 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 தந்தனக்க. கண்டனம் இலங்கை அரசுக்கு கண்டனம், இலங்கைக்கு தமிழகம் கண்டனம். தமிழர் படகுகளை சேதப்படுத்தி இரும்பு கடைக்கு ஏலம் விட்ட இலங்கை அரசுக்கு கண்டனம். தமிழக கட்சிகள் கண்டனம். ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு வேண்டும் என மதுரை வக்கீல்கள் கோரிக்கை. கனிம ஆற்றுமணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை பற்றி விசாரிக்கும் சகாயம் குழுவை எதிர்த்து நிற்கும் தமிழக அரசுக்கு கண்டனம். வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். உலக தமிழ் இணைய மாநாடு, புதுவையில் அறிஞர்கள் பங்கேற்பு. தமிழை வலை மூலம் வளர்த்தெடுக்க உலக தமிழர்கள் ஒன்று கூடி தீர்மானங்கள் நிறைவேற்றம். வேளாண் நிலங்கள் சாகுபடிக்கு வீராணம் அணையில் நீர் திறப்பு, கீழணையிலும் நீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. தஞ்சை, கடலூர், நாகையிலே விவசாயிகள் மகிழ்ச்சி வெள்ளம். எதிர்ப்பு எதிர்ப்பு ரயில்வே ஊழியர்கள் எதிர்ப்பு. புதிய பென்ஷன் திட்டத்திற்கு அந்நிய முதலீட்டை அனுமதிக்க நாடு முழுக்க வேலை நிறுத்தம். சென்னையில் கூடி ஆர்ப்பாட்டம். அயனாவரத்தில் ஆர்ப்பாட்டம். NLC-யின் போராட்டத்தால் மின் உற்பத்தி பாதிப்பு. தடையை மீறி போராடிய தொழிலாளர்கள் கைது. இலங்கை இனப்படுகொலை ஆதாரங்களை சேகரித்து ஐநாவிற்கு அனுப்புங்கள். உலகத் தமிழர் அனைவருக்கும் சிவாஜிலிங்கம் கோரிக்கை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அறிக்கை ஒன்று அடைகிறது. பிரியாது ஸ்காட்லாந்து, பிரியாது இங்கிலாந்தில் இருந்து, பிரியாது வாக்கெடுப்பு முடிவுகள் அறிவிப்பு. பெரும்பான்மை மக்கள் எதிர்ப்பால் ஸ்காட்லாந்து பிரிந்து செல்லாதே. மக்கள் தீர்ப்பை ஏற்பதாக ஸ்காட்லாந்து அறிவிப்பு. அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க இங்கிலாந்து உறுதி. கிரீஸ் நாட்டில் போராட்டம், போராட்டத்தில் வன்முறை. இசைக்கலைஞரை படுகொலை செய்த அரசியல் தலைவரை கண்டித்து ரசிகர்கள் ஊர்வலம். ஊர்வலத்தில் வன்முறை. போராட்டக்காரர்கள் விரட்டி அடிப்பு. சைனா நாட்டு பண்டாக்கரடி, அழிவின் விளிம்பில் பண்டாக்கரடி. அரிய பாண்டா இனத்தை காக்க பரப்புரை மூலம் விழிப்புணர்வு. புதிய பாண்டா குட்டிகளுக்கு பெயர் சூட்டும் போட்டிகள். லட்சம் லட்சமாய் பரிசுகள் அறிவிப்ப. முன்னணி வீராங்கனை லீனா டென்னிஸில் இருந்து ஓய்வு. உலகத்தர போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாய் அறிவிப்பு. சீனாவின் லீனாவிற்கு ரசிகர்கள் வாழ்த்து மழை. கோலாகல கொண்டாட்டத்துடன் ஆசிய போட்டி தொடக்கம். தென்கொரியாவின் இன்ச்சியோனில் விளையாட்டு போட்டிகள் தொடக்கம். 45 நாட்டு வீரர்கள் அணி அணியாய் அணிவகுப்பு. 541 வீரர்கள் பங்கேற்க இந்திய வீரர்கள் அணிவகுப்பு. ஹாக்கி கேப்டன் சர்தார் சிங் கொடி பிடித்து முன் செல்ல பதக்க படைகள் பங்கேற்பு. விண்வெளியில் நடந்த மாநில கைப்பந்து போட்டியில் நெல்லையில் ஆண் பெண் வீரர்கள் பங்கேற்பு. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. இந்திய பிரதமர் மோடியோடு ராணுவ தளபதி தல்பீர் சிங் சந்திப்பு நடந்தது. எல்லையில் நடக்கும் ஊடுருவல் பற்றி பேசதான் என காதை கடிக்கிறார் நமது கடமை தவறா செய்தியாளர். நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்கில் முக்கிய முடிவுகள் எதுவும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் என சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் தடை போட்டுள்ளதாக அமைதி காக்கிறார் நமது ஆர்வக்கோளாறு செய்தியாளர். இந்தியாவுக்காக பிறந்து, இந்தியாவுக்காக வாழ்ந்து, இந்தியாவுக்காக இறக்கும் இந்திய முஸ்லிம்கள் ஒருபோதும் நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று பிரதமர் மோடி பெருமை பாராட்ட இந்தியாவில் உள்ள பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் பிரதமர் பேச்சிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளதாக தாளம் தட்டுகிறார் நமது நல்லிணக்க செய்தியாளர். இந்தி, சமஸ்கிருதம், மராத்தி, டோக்ரி, நேபாளி ஆகிய மொழிகளில் ஆல் இண்டியா ரேடியோ செய்திகளை SMS மூலம் இலவசமாக பெறும் சேவையை மத்திய அரசு துவக்கி வைத்துள்ளதாக டியூன் செய்கிறார் நமது ரேடியோ பொட்டி செய்தியாளர். கிளீன் இந்தியா திட்டத்திற்கு தேவையான உதவிகளை வழங்குவது தொடர்பாக உலக பணக்காரர் பில்கேட்ஸ் இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து சென்றதாக தகவல் சொல்கிறார் நமது ஹைடெக் சுகாதார செய்தியாளர்.
நில மோசடி வழக்கில் தினமும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டியதில்லை என்று முன்னாள் அமைச்சர் மு க அழகிரிக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மதுரை செய்தி சொல்கிறார் நமது கண்டிஷன் பெயில் செய்தியாளர். கிரானைட் கற்களை அடுக்கி வைத்ததில் விதிமீறல் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் கொடுத்த வழக்கில் பிஆர்பி அதிபர் பழனிசாமி மேலூர் கோர்ட்டில் ஆஜராகியதாக வாய்தா வாங்குகிறார் நமது நீதிமன்ற செய்தியாளர். தமிழ் படங்களுக்கு கேளிக்கை வரி விலக்கு அளிப்பதில் தமிழக அரசின் முடிவுக்கு எதிராக ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் உச்சநீதிமன்ற கதவை தட்டியுள்ளதாக கோலிவுட் செய்தி சொல்கிறார் நமது திரையுலக செய்தியாளர். கல்பாக்கம் அணு உலைக்கு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ராட்சத போர் போட்டு பாலாற்றில் நீர் இருக்கக்கூடாது என காஞ்சி ஆட்சியரிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளதாக தாகம் தீர்க்க கிளம்புகிறார் நமது ஆற்றுப்படுகை செய்தியாளர். இந்தியாவுக்கான புதிய தூதராக அமெரிக்க வாழ் இந்தியரான ரிச்சர்ட் வர்மாவை அமெரிக்க அரசு நியமித்துள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி சொல்கிறார் நமது பன்னாட்டு தூதரக செய்தியாளர். நேபாள் தலைநகர் காத்மண்டுவில் நடந்த தெற்காசிய நாடுகளின் மாநாட்டில் பொது சவாலை சமாளிக்க உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்துள்ளதாக உறவுக்கரம் நீட்டுகிறார் நமது கூட்டுறவு செய்தியாளர். மத்திய வர்த்தக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் G20 மாநாட்டில் கலந்து கொள்ள ஆஸ்திரேலியாவின் சிட்னிக்கு பறந்த வேளையில் அவரது லக்கேஜ் மெல்போர்னில் தரையிறக்கப்பட்டதாக தடங்களுக்கு வருந்துகிறார் நமது விமான போக்குவரத்து செய்தியாளர். அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் தலைவராக தமிழ்நாட்டிலிருந்து முதன்முறையாக பெப்சி சிவா தேர்வானதாக ஷூட்டிங் கிளம்புகிறார் நமது கோலிவுட் செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உனக்கு ஒரு மிட்டாய் எனக்கு ஒரு மிட்டாய் அப்படிதான் பங்கு வைப்போம். அது சின்ன பிள்ளையா இருக்கும்போது சரிதான். இப்போ பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறம் கூட 2 மிட்டாய் கொடுக்கணும்ல. அப்படிதாங்க. பாஜக சின்ன கட்சியா இருக்கும்போது சிவசேனா கொடுத்த சீட்டை வாங்கிட்டு மராட்டியத்துல போட்டி போட்டாங்க. ஆனா இப்போ நாட்டையே கட்டி ஆள்ற ஆளுங்கட்சியா ஆகிட்டாங்க. அப்ப கூடுதல் சீட்டு கேட்கத்தானே செய்வாங்க. அதாங்க மகாராஷ்டிராவில் கூட்டணி குழப்பமா. உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவின் சிவசேனை கட்சியை தொடங்கிய பால் தாக்கரேவின் பாலகன் தான் இவரு. சேனை கட்சி வளர்ந்து வந்த நிலையில பால் தாக்கரேவின் மருமகன் ராஜ் தாக்கரேவுக்கும் மகன் உத்தவ் தாக்கரேவுக்கும் இடையே வாரிசு மோதல் வர ராஜ் தாக்கரே தனி சேனை அமைச்சு உத்தவ் தாக்கரேவை தாக்க தொடங்கினாரு. பால் தாக்கரேவின் மரணத்துக்கு பிறகு உத்தவ் தாக்கரேவுக்கு செல்வாக்கு பெருக நாடாளுமன்ற தேர்தல்ல உத்தவ் உச்சிக்கு போனாரு. ஆனா சட்டமன்ற தேர்தல் நெருங்க பாஜக மற்றும் சேனா கட்சியினருக்கு இடையே யார் பெரியாளு யாரு முதல்வர்னு போட்டி கிளம்பி இருக்கு. அதிகமா ஆசைப்பட்டு அசிங்கப்படுவேன்னு அசால்ட்டா சொல்லி ஆளும் பாஜகவையே ஆணு வாயை பிளக்க வச்சிருக்காரு உத்தவ் தாக்கரே. மனுஷன் உரிமை தொடங்கினாலே சர்ச்சைகளின் ருத்ர தாண்டவம் தாங்க. எல்லை தாண்டி தொல்லை தர்ற பாகிஸ்தானை தாக்குங்க, அவங்கள கொல்லுங்க, இப்படி அப்பப்போ பேட்டி கொடுத்து தன் உக்கிர முகம் காட்டும் உத்தவ் சிவசேனையின் முதல்வர் வேட்பாளர் நான் தான், ஆனா மக்கள் விரும்பினா மட்டும்தான் முதலமைச்சர் ஆவேன், முடிவு உங்க கையில தான் இருக்குன்னு மக்களை பார்த்து கும்பிடு போட்டு நம் உச்சியையும் குளிர வைப்பாரு. இப்ப மகாராஷ்டிரா பேரவை தேர்தல்ல தாமரை கட்சிக்கு 135 இடங்களை ஒதுக்க முடியாதுன்னு முகத்தை திருப்பிக்கிட்டாரு உத்தவ். இது 2 நட்பு கட்சிகளுக்கு இடையிலான 25 வருஷ கால கூட்டணியில பெரிய கல்லை போட்டு இருக்குன்னு மும்பை பக்கத்துல இருந்து செய்தி சொல்றாங்க. அடுத்த மாசம் 15ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பத்தி பிளானோட ரெடியா இருந்தாங்க சிவசேனா. அதே மாதிரி பாஜகவும் ஒரு பிளானை போட்டுட்டு வந்திருக்காங்க. 2 பிளானையும் ஒன்னா வச்சு பேசும்போதுதான் பிரச்சனையே கிளம்பி இருக்கு. அதாவது மகாராஷ்டிரத்துல மொத்தம் இருக்கிற 288 தொகுதிகள்ல 270 தொகுதிகளை சிவசேனையும் பாஜகவும் சரிசமமா பிரிச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற 18 தொகுதிகளை கூட்டணியில இருக்கிற சின்ன கட்சிகளுக்கு ஒதுக்கிடலாம்னு பாஜக சொல்ல அதை ஏத்துக்கவே முடியாதுன்னு தாண்டி குதிச்சிருக்காங்க சேனா கட்சிக்காரங்க. தொகுதி பங்கீட்டுல சுமூக உடன்பாடு ஏற்படலைனா சிவசேனை தனியா போட்டி போடுமான்னு ஊடக நண்பர்கள் சிலர் கோக்குமாக்கா கேள்வி கேட்க, எத்தனை தொகுதிகளை ஒதுக்குறதுங்கிற விஷயத்துல என்னால ஓரளவுக்கு மேல விட்டு கொடுக்க முடியாதுன்னு பாஜக நட்புகளுக்கு தெரிவிச்சிட்டேன். எங்க கூட்டணியில தொகுதி பங்கீட்டுல சிக்கல் வர்றது வழக்கமானதுதான். இந்த முறையும் அது சுமூகமா தீர்க்கப்பட்டு கூட்டணி தொடரும்னு நம்புறேன்னு பட்ட காயத்துல டெட்டால் வச்ச மாதிரி பேசியிருக்காரு உத்தவ் தாக்கரே. இவங்க கூட்டணியே வேணாம், தனியாவே நின்னு அசத்துவோம்னு தாமரை கட்சி தொண்டர்கள் சிலர் கிசுகிசுத்திருக்காங்களாம். ஏன்னா மகாராஷ்டிரத்துல பால் தாக்கரே தலைமையில சிவசேனை பலமா இருந்துச்சு. இப்போ உத்தவ் தாக்கரே தலைமையில உருப்படியா ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னு
பாஜகவினர் உச்சி கொட்டியிருக்காங்க. இப்படி இழுபறி சிக்கல்ல நின்னுகிட்டு இருக்கிற பாஜக சேனை தொகுதி பங்கீடு பிரச்சனை சுமூகமா முடியுமா இல்ல சுனாமியா கிளம்புமாங்கிறது உத்தவ் சொல்ற வார்த்தையில தான் இருக்காம். நல்ல வாக்கு சொல்லுவாரா உத்தவ்? உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சாலும் அதுல ஏகப்பட்ட தில்லுமுள்ளு இருக்குதுன்னோ, பூத்தை கைப்பற்றி கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்னோ, புகார் மனுவை கையில வச்சுக்கிட்டு பாஜகவும் கம்யூனிஸ்டும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நடந்து முடிஞ்ச தேர்தல் செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு மறுபடியும் தேர்தல் நடத்துங்கன்னு கிளம்பிட்டாங்க. திருவாளர் அரசியல்வாதிகளும் தங்களோட திருவாய் மலர்ந்து கருத்து சொல்ல கிளம்பிட்டாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் 2 காரணம் இருக்குங்க. முக்கியமான காரணம். முதல் காரணம் குடி. நான் முதலேருந்தே சொல்லிட்டு வரேன், இந்த குடியை ஒழிக்கணும்னு. 2வது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கந்து வெட்டிங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் நில அபகரிப்பு அப்படிங்கிற புதிய கலாச்சாரம் உருவாகிறதுக்கே இந்த கந்து வெட்டி தாங்க காரணம். அது இந்த கந்து வெட்டியில் எத்தனை விதம் இருக்கிறீங்க? கந்து வெட்டி, மீட்டர் வெட்டி, ஸ்பீடு வெட்டி, எத்தனை சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த பணத்தை கொடுக்குறாங்க. இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னு வைங்களேன், அதை வசூல் பண்ணுறதுக்காக அவங்க எல்லா விதமான சட்டவிரோத செயலில் ஈடுபடுறாங்க. உண்மையிலேயே இதை தடுக்கணும் அப்படின்னா கடுமையான சட்டம் வேணுங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி இந்த கந்து வெட்டி கொடுக்குறவங்க மேலையெல்லாம் குண்டர் தடுப்பு சட்டம் பாயணுங்க. அதுக்காக அந்த சட்டத்தில் சில திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும். அப்போ தான் அந்த கந்து வெட்டியை ஒழிக்க முடியுங்க. ஏன்னா மக்கள் பாவம் இல்லைங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சட்டத்தில் சில திருத்தம் வேணும் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, பாமகவோட நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். பா, எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருக்குதுப்பா. என்னன்னா, இந்த பாலியல் தொழிலில் வந்து பெண்கள் கைதாடுறாங்கல்ல, அவங்களோட முகம் மற்றும் அடையாளம்லாம் வந்து சமூகத்துக்கு நீங்கள் வந்து தெரிவிக்கிறீங்க. ஆனால் கூடவே ஒரு ஆண் கைதாக இருப்பார்ல, அவர் மூஞ்சியை நீங்கள் காட்டுறதில்ல. ஏன்பா, இந்த தப்புல அவங்களுக்கும் சம பங்கு இருக்குதுப்பா. ஆனால் பெண்களுக்கு மட்டும் சட்டத்துக்கு கீழே தண்டனை கொடுக்குறீங்க, ஆணுக்கு நீங்கள் கொடுக்கறதில்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணோட பொருளாதார இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு பாலியல் இன்பம் அடைகிறாரே அந்த ஆண், அவர் சமூகத்துக்கும் நீங்கள் காட்டுறதில்ல, தண்டனையும் கொடுக்கறதில்ல. ஆக்சுவலி என்னோட கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆணுக்கு தான் எக்ஸ்ட்ரா தண்டனை நீங்கள் கொடுக்கணும். சரி, அதை விடுங்க. அந்த பாலியல் தொழிலில் கைதான பெண்ணை பற்றி நீங்கள் சமுதாயம் ஃபுல்லாக கெட்ட பேராக கொடுக்குறீங்களே, கூடவே கைதான ஆணை வந்து சமூகத்துக்கும் காட்டுறதில்ல, அவரை பார்த்து சமூகம் வந்து அருவருப்பும் அடையறதில்ல. என்னங்க இது? இதெல்லாம் நீங்கள் மாற்றணுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றி கும்பிடுறது நான் இல்லைங்க, நடிகை குஷ்பு. பலோன் முன்னாள் தலைமை தணிக்கையாளர் வினோத் ராய் என்னை பற்றி என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாதுங்க. உண்மையிலே எனக்கு தெரியாது. அதை பற்றி இப்போ நான் கருத்து சொல்லவும் விரும்பலை. ஆனால் ஒன்றுங்க, பிரதமராக என்னோட கடமையை நான் என்ன செய்யணுமோ அதை தாங்க நான் செஞ்சேன். பலோன் இது சொன்னது நான் இல்லைங்க, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம், பூ வாங்கலையோ பூவு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு உக்ரைனோட போர் நிறுத்த ஒப்பந்தம்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. அவருக்கு என்னன்னா, தனி நாடாக இருக்கிற உக்ரைனை முழுசாக அழிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் அவரோட முக்கிய நோக்கமே முழு உக்ரைனையும் பிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான். இப்போதைக்கு கிழக்கு உக்ரைனில் பொதுமக்கள் வந்து அநியாயமாக கொல்லப்படுறாங்கல்ல, இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திலேயே நான் கையெழுத்து போட்டேன். பூவு பூவு பூவு. ஆட, இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு, உக்ரைன் நாட்டுடைய பிரதமர் செனிவியாக். மத்திய கிழக்கு நாடுகளில் தாங்க இந்த பயங்கரவாத அமைப்புக்கெல்லாம் நிறைய செயல்படுது. இப்போ கூட பாருங்கள், இந்த ISIS அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு மேலே இஸ்லாமியர்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்குதுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற இதை மாதிரி மதவாதத்தை எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு உலகெங்கும் இருக்கும் இஸ்லாமிய அமைப்புகளாக சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஆமாங்க, இப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டில் இது மாதிரி தீவிரவாதத்துக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. அவங்களெல்லாம் கண்டிப்பாக ஒழிச்சே ஆகணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உலக நாடுகள் முழுவதும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டுப்படை அமைச்சு அந்த தீவிரவாதத்தை ஒழிக்கணுங்க. ஆமாம், அது மாதிரி பயங்கரவாதமே இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக அழிச்சே ஆகணும். மக்கள் பாதுகாப்பு தாங்க முக்கியம். என்ன சொல்கிறீங்க? இப்படி மக்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, அமெரிக்க அதிபர் ஒபாமா.
ஐசைஸ் போலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். ஐபிஎல் கிரிக்கெட்டை ஒழிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கலைங்க. ஐபிஎல் கிரிக்கெட் வந்து நல்லதுதான், கிரிக்கெட்டுக்கு அது வந்து வலு சேர்க்கும் கூட. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கிட்டே வந்து எல்லா அதிகாரமும் இருக்குதுல்ல, அதாங்க பிரச்சனை. ஒரே வாரியத்துக்கிட்ட அதிகமான அதிகாரம் இருக்கிறதும் மற்ற நாட்டு கிரிக்கெட் வாரியங்கள்லாம் வந்து இந்திய கிரிக்கெட் வாரியத்தை பார்த்து அஞ்சுறது தாங்க எனக்கு பிடிக்கல. அதை அவங்க மாற்றிட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க. ஐசைஸ் போலைஸ் கப்பைஸ். இந்த மாதிரி ஐபிஎல் நல்லது தாங்க, அது எல்லாமே இந்தியா கிட்ட இருக்குது பாருங்க, அதுதான் தப்பு அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியோட முன்னாள் தலைவர் ஜெஃப் பாய்காட் ஐசைஸ் போலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். குத்து சண்டை, கத்தி சண்டை, தடை ஓட்டம், தடகள ஓட்டம், குண்டு வீச்சு, துப்பாக்கி சூடு, கோலாகல கொண்டாட்டத்தோட துவங்கிருச்சு விளையாட்டு. அதுக்கு இடையில இங்க என்ன நடக்குதுன்னு நாமளும் சத்தமில்லாம விளையாட்ட பார்ப்போம் வாங்க. காலங்காலமா தொடர்ந்துகிட்டே இருக்கும் எல்லையில் இருக்கிற தொல்லைய ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு இந்திய பிரதமரும் சீன அதிபரும் தலைநகரில் கை குலுக்கி கூடி குழாவி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சீன ராணுவம் ஊடுருவல், 1000 பேர் எல்லையை கடந்தனர், கொஞ்சம் பேர் திரும்பி சென்றனர் அப்படின்னு செய்திகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லை பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு கண்டுக்கிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு சீன அதிபர். அட அதாங்க இன்றைய கேலி சித்திரம். கலகல கார்ட்டூன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையானா திரையரங்கத்தை ஹவுஸ்ஃபுல்லாக்க புது புது படமா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. விடுமுறை நாளை கொண்டாடி மகிழும் மக்களோட மத்தியில இருநாட்டு உறவை வலுவாக்க வந்த சீன அதிபரோட பயணம் தாங்க நம்ம ரிலீஸு. தன்னோட 9 வயசுல இசை பயணத்தை துவக்கி மாண்டலின் இசையால் உலகத்தை மெய்மறக்க வச்ச மாண்டலின் ஸ்ரீனிவாசுக்கு கலையுலகம் அணி திரண்டு அஞ்சலி செலுத்தும் போது நாமும் அஞ்சலி செலுத்துவோம். இந்த
இந்த வாரம் வந்த சினிமாவில் எந்த படம் தியேட்டரில் ஓடுனது, எந்த படம் தியேட்டரை விட்டு ஓடுனதுன்னு இன்னும் ரிசல்ட் வந்து சேரலை. வடநாட்டுல 4 மாநிலத்துல நடக்க போற தேர்தலுக்காக கூட்டணி குழப்பம் தீர்ந்த பாடில்ல. ஆனாலும் ஆங்காங்கே நடக்கிற அத்தனை செய்தியும் 1 விடாம 2 விடாம அள்ளிக்கிட்டு வர நாங்க இருக்கோம். அத்தனையும் சூடா சுவையா பேப்பர் தோசையில பார்த்து ரசிக்க நம்ம புது யுகத்துல நீங்களும் காத்திருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.